முருகன் வெறும் கல், கடவுள் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்றெல்லாம் சொல்பவர்கள் இதை முழுமையாக பார்க்கவும். முருகன் ஏன் என்னை மட்டும் இவ்வளவு சோதிக்கிறான்? அவன் மட்டும்தான் என்று கிடந்த எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? என் வாழ்க்கை இப்படி சோதனையிலே போய்விடுமா? எப்போதுதான் என் வாழ்வில் ஒரு விடிவு காலம் வரும்? இன்னும் எத்தனை சோதனையை நான் தாங்கிக் கொள்ள வேண்டும் முருகா என்று கேட்பவர்கள் எல்லாம் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். உங்கள் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு உண்டான பதிலாக தான் முருகன் இன்று உங்களுக்கு எங்கள் முருகன் ஆராதனை சேனல் வீடியோவை உங்கள் கண்ணில் பட வைத்திருக்கிறார். என்னை காப்பாற்ற வேண்டிய அந்த முருகன் வெறும் கல்லாயிருந்து விட்டானே என்று சொல்பவர்கள் இதை கேளுங்கள். முருகனுடைய சோதனை எவருக்கு கிடைக்கின்றதோ அவன் அருகிலே முருகன் நெருங்குகின்றான். நீ உண்மையான பக்தன், அதனாலேயே முருகன் உன்னை சோதனை செய்து உன் அருகில் நெருங்குகிறான். சோதனை காலம் நடக்கின்ற போது நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். உலகத்திலேயே எவன் ஒருவன் முருகப்பெருமானை உள்ளதிலிருந்து வழிபடுகிறானோ அவர்கள் கேட்ட அனைத்தும் கிடைக்கும், மனதில் நினைத்த அனைத்தும் தருவான். இது வீடியோவுக்காக போய் சொல்லுவது அல்ல, இது சத்தியம். ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், முருகனின் சோதனை யாவும் நம் வாழ்வை நல்வழிப்படுத்தவே. அதனால் மனம் தளராதே. உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டான். உன் சோதனை காலம் முடியும் நாள் வந்துவிட்டது. பெரிய வாழ்க்கையை கொடுப்பதற்கு முன்னால் முருகப்பெருமான் பெரிய கஷ்டத்தையும் கொடுப்பான் என்பதை மறவாதே. இந்த உலகத்தில் சமாளிக்க முடியாத கஷ்டங்கள் என்று ஒன்று இல்லை என்று உனக்கு புரிய வைப்பதற்காக என்று சொல்லி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்து, அப்படியே எங்கள் பொதுநலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். நீங்களும் இந்த சோதனையில் தான் இருக்கிறீர்கள் என்றால் கமெண்ட் இல்லென்றும் என் கந்தனே கடம்பனே நீயே துணை என்று சொல்லவும். ஓம் முருகா. எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த சோதனையில் தான் இருக்கிறீர்கள் என்றால் கமெண்ட் இல்லென்றும் என் கந்தனே கடம்பனே நீயே துணை என்று சொல்லவும். ஓம் முருகா.